இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சவுல் ஆண்டவர் சொல்லும்போது அவன் கீழ்ப்படியலை. அவன் அமலேக்கை மடங்கடித்து அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழ்ப்படியாமல் முதல் தரமானவைகளை, இரண்டாம் தரமானவைகளை எல்லாம் அவன் அழித்து போடலை, எல்லாவற்றையும் உயிரோடு வைத்தான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அதனால வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த மரியாள் இயேசுட்ட சொல்லும்போது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லும்போது அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். உடனே மரியாள் வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த வேலைக்காரர் பார்த்தீங்கன்னா தண்ணீரை ஊற்ற சொன்னார். கச்சாடியில் ஊற்றுனாங்க. அதை அப்படியே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே கேள்வி கேட்கலை, அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் அந்த வீட்டில் தேவனுடைய மகிமை விளங்கும்படி செய்தது. அதில் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதுங்க. ரெண்டகம் பண்ணுதல் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஸோ அவருக்கு முன்பாக முறுமுறுக்காதபடி எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்.